வணக்கம் ராஜேஸ்வரி. திருவள்ளூர் மாவட்டத்தில் இரவு முழுவதும் பார்த்தோம்னா கனமழை பெய்தது. குறிப்பாக நேற்று காலை முதலே வெயில் வாட்டி வந்த நிலையில் இரவு முதலும் அதிகபட்சமாக பொன்னேரியில் வந்து பார்த்தோம்னா 8 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. அதே போன்று திருவள்ளூர் சுற்று வட்டார பகுதிகளில் அதிகபட்சமாக இரவு நேரங்களில் வந்து கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் வந்து பார்த்தோம்னா திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் சாலைகள் முக்கிய சாலை இது. ஏன்னு பார்த்தால் தொழிற்சாலைகள் அதிகமிக்க ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் திருவள்ளூரில் இருந்து அதிகப்படியான வாகனங்கள் செல்லக்கூடிய சாலையாக இந்த சாலை பார்க்கப்படுகிறது. இந்த சாலையில் வந்து போலிவாக்கம் அருகே உள்ள தரைப்பாலம் ஒன்று நீரில் முழுவதுமாக மூழ்கியுள்ளது. அதாவது தரைப்பாலத்தின் மேல் வந்து ஒரு அடி 2 அடிக்கு தண்ணி சென்று கொண்டிருக்கிறது. இதனால் வந்து திருவள்ளூரில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் வந்து இச்சாலையில் செல்வதால் வாகனங்கள் வந்து நீரில் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வந்து இப்பகுதியில் வந்து ஒரு மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என கிராமவாசிகள் வந்து பல முறை வந்து கோரிக்கை வைத்தும் அரசு வந்து செவி சாய்க்கவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாக உள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு கனமழைக்கும் இப்பகுதியில் அதிகப்படியான நீர் வருவதால் சாலை முழுவதும் நீரில் மூழ்கி வாகனங்கள் ஆபத்தான முறையில் வந்து செல்லக்கூடிய ஒரு நிலை உள்ளது. குறிப்பாக போலிவாக்கம் அருகே உள்ள கிராமங்களில் இருந்து திருவள்ளூருக்கு வரக்கூடிய பள்ளி மாணவர்களும் இவ்வழியே வந்து செல்லும் நிலை உள்ளதால் உடனடியாக இப்பகுதியில் மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என கிராமவாசியின் கோரிக்கையாகவும் உள்ளது. குறிப்பாக நேற்று இரவு பெய்த கனமழையினால் தரைப்பாலம் மூழ்கி தரைப்பாலத்தின் மீது வாகனங்கள் வந்து ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ராஜேஸ்வரி.